வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய தேவை இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எவ்வளவோ பாடல்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவோ உங்கள் மனதை அமைதியாக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கும் உங்கள் வாழ்நாளில். இருந்தாலும் இப்போ அரசியல் சம்மந்தப்பட்டு நான் ஒரு அருமையான ராப் சாங் ஒன்று போடுறேன். அந்த பாடலை ஒரு 10 வினாடி கேட்டுட்டு அப்புறமா வாங்க. இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கேட்டிருப்பீங்க. ஒரு 10 நொடி கட்டாயம் கேட்டிருப்பீங்க. என்னால் அவ்வளோதான் போட முடிஞ்சது. அதுக்கு மேலே கேட்க முடியல, அதுக்கு மேலே பார்க்க முடியலங்கிறது உங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இருந்தாலும் இதை எப்படி ஆதரிச்சாங்க ஜென்சி திமுக அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் பாராட்டணும். ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ராப் இசை கலைஞரை எப்படி மேடை ஏற்றணும், எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஜென்சி டிஎம்கேக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இதை செஞ்சுருக்காங்க. இதை அப்ரூவ் செஞ்சவங்களுக்கும், இதை வீடியோவாக பதிவு செய்தவர்களுக்கும், இதை சமூக வலைத்தளத்தில் பரப்ப விட்டுறவங்களுக்கும் பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு வகையில் ஒரு 30 வினாடிகள் உங்கள் வாழ்க்கையில் நகைச்சுவை பரிசாக கொடுத்துருக்காங்க. அவங்கள நீங்கள் பாராட்டணும். இருந்தாலும் இந்த பாட்டை பாடினவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், முயற்சியை கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை பார்த்து ஊரே உலகமே பாராட்டக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. நான் இது நகைச்சுவையாவோ இல்லை சர்க்காஸ்டிக்காவோ சொல்லலை. கண்டிப்பாக உங்களோட முயற்சியை கைவிடாமல் பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் ஒரு பெரிய ராப் இசை கலைஞராக வரணுன்றதை என்னோட சேனல் மூலிமா நான் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவை முடிச்சு வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். எவனும் அடிக்க மாட்டேன். 10 பேர் 15 பேர் ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க. சரி, சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு போங்க, லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த பாடல் பற்றி? உங்களோட வாழ்க்கையில் ஒரு 10 வினாடி சந்தோஷத்தை கொடுத்த என்னை பற்றியோ இல்லை இந்த பாடல் பற்றியோ ஏதாவது கீழே கமெண்ட்டில் கட்டாயம் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.